அரசியல்வாதியா அதிகாரிகளா? பட்டிமன்றத்தில் ராமச்சந்திரா மருத்துவ கல்லூரி. கேஸ் ஃபைல் பண்ணா எவன் மாட்டுவான் தெரியுமா? வாட்டர் சோர்ஸ் லேண்ட்ல அரசியல் பின்புலத்தை பத்தி சொல்ல விரும்பல, அதிகாரியா எடுக்கல. தமிழக அரசாங்கம் வருவாய்த்துறை 26/95 ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு சுமார் 122 ஏக்கர் 59 சென்ட் தெல்லியாகரம், காரம்பாக்கம், வானகரம், செட்டியாகரம், துண்டலம், ஐயப்பந்தாங்கல் பகுதியில் 122 ஏக்கரா 122 ஏக்கரா நீர்நிலை புறம்போக்க லீஸுக்கு விட்டாங்க. நீர்நிலை புறம்போக்க லீஸுக்கு விட்டாங்க. 462 லட்சம் ரூபாய் நிலங்களை RDO 24 நிபந்தனை மற்றும் கட்டுப்பாடுகளோட நிபந்தனைக்கு விட்டுருக்காங்க. அந்த காலேஜ் லேண்டை அது ஒரு வழியா போய்கிட்டு இருக்கு. அப்படியே கட்டெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆனால் அதனுடைய நிலத்தினுடைய தன்மை டேங்க் பெட்டு, வாட்டர் சோர்ஸ் லேண்ட், டேங்க் பெட்டு, டேங்க் பெட்டு, சேனல் வேற கொடுத்துருக்காங்க. சில நிபந்தனை கீழே லீஸு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லீஸு கொடுத்துருக்காங்க? அந்த லீஸில் மாறுதல் செய்யப்பட்ட நிலங்கள் பொது உபயோகத்திற்கோ அல்லது மைனிங் உபயோகத்திற்கோ மொத்தமாக அல்லது பகுதியாகவோ அரசு திரும்ப கைப்படுத்தும் போது கட்டிடங்கள் ஏதேனும் கட்டப்பட்டு இருந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி சுகாதார டெஸ்ட் செலுத்திய தொகை அல்லது அரசு கைப்படுத்தும் போது உள்ள மதிப்பு அவற்றில் குறைத்து எதுவோ அது மட்டும்தான் வழங்கப்படும். கவர்மெண்ட் வேணும்னா எடுத்துக்கலான்ட்டான். மாறுதல் செய்யப்பட்ட நிலங்கள் எங்க மாறுதல் பண்ணாங்க? இந்தியா வரைக்கும் ராமச்சந்திரா நிலம் வாட்டர் பாடி, வாட்டர் பாடி அது கட்டிட்டாங்க, முடிஞ்சது. அது ஒரு பக்கம் இதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. 122 ஏக்கரா. அதில் அந்த 122 ஏக்கரா ஹேண்ட்ஓவர் பண்ணதுல ஹேண்ட்ஓவர் டேக்ஓவர் பாருங்க கீழே, ஹேண்ட்ஓவர் அண்ட் டேக்ஓவர் பீஸ் ஆஃப் பேப்பர்ஸ், இந்த உத்தரவு மூலியமா தான் டேக்ஓவர் ஹேண்ட்ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணதெல்லாம் கூட பெருசு இல்லை. அந்த வாட்டர் சோர்ஸ் லேண்டைய OSR லேண்டா கிஃப்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க. யார் பண்ணியிருக்கா பார்த்தீங்களா? கீழே 2 பேர் யார் கையெழுத்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? 2 பேர்ல ஒருத்தர் மெம்பர் செக்ரட்டரி, இன்னொருத்தர் வெங்கடாச்சலம். வாட்டர் நீர்நிலை பொறுப்போக்குல லீஸு கூப்பிட்டதே தப்பு. அந்த லீஸு கூப்பிட்ட இடத்த கவர்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க, கிஃப்ட் ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க.
வாட்டர் சோர்ஸ் லேண்டு கிஃப்ட் டீட் ரிஜிஸ்டர் பண்ணி தராங்க. ரைட், கிஃப்ட் டீட் ரிஜிஸ்டர் ஆச்சு. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போறாங்க. 122 ஏக்கரா வாட்டர் பாடி லேண்டிய மறு வகையரா பண்ணாம கொடுத்தது ஒரு தப்பு. அதை ரிஜிஸ்டர் கிஃப்ட் டீடா ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது ஒரு தப்பு. என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு வர சொல்ல இந்த வரைபடத்துல கண்டுள்ளபடி இந்த டாட் பண்ணி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வரைபடத்துல கண்டுள்ளபடி இடத்த பார்க்கா கிஃப்ட் டீட் எழுதி சிஎம்டிஏவுக்கு பார்க்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. சிஎம்டிஏவுக்கு பார்க் ஒய்எஸ்ஆர் லேண்டு, பட்டா லேண்டை தான் ஒய்எஸ்ஆர் லேண்டா கொடுக்க முடியும். கவர்மெண்ட் லீஸு கொடுத்த லேண்டு வாட்டர் சோர்ஸ் லேண்டு 19 ஏக்கராவை கிஃப்ட் டீடு கொடுக்குறாங்க. எந்தெந்த ஊர்? செட்டியாகரம், துண்டலம், காரம்பாக்கம், வானகரம். இந்த மாதிரி கிஃப்ட் டீடு கொடுக்குறாங்க. இந்த கிஃப்ட் டீடு கொடுத்ததுல ஒரு பெரிய விவகாரம் என்னன்னு கேட்டா, அதையும் சிஎம்டிய மார்க் பண்ணி சீல் அடிச்சு இந்த லேண்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காக போய் இதெல்லாம் உங்ககிட்ட ரெக்கார்டு பூர்வமாக காட்டுறேன்னா, ராமச்சந்திராவை பற்றி நான் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்ஜிடியில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். 122 ஏக்கராக்கு. அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அது சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ராசஸ். இந்த ஒய்எஸ்ஆர் லேண்டு கிஃப்ட் டீடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த 19 ஏக்கராவை சிஎம்டிஏவுக்கு. சிஎம்டிஏ அந்த 19 ஏக்கராவில் 17 கோடி ரூபாய் பார்க், என்எஸ் சுவாமிநாதன் பார்க்குன்னு செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பார்க்கை எடுத்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எடுக்க முடியல. டிஎம்கே கவர்மெண்ட் லேண்டையே, நீர்நிலை பொறுப்பு லேண்டையே ஆக்கிரமித்து அதில் கார் பார்க்கிங்லாம் வச்சுருந்தார் இவ்வளோ காலம். டிஎம்கே கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்து 17 கோடிக்கு பார்க் செஞ்சு அந்த பார்க்கையும் மீண்டும் அவங்களே அனுபவிக்கிறாங்க. என்னடா விதிவிலக்குன்னு கேட்டா, சிஎம்டி கான்ட்ராக்ட் படி 6 மாதம் அந்த பார்க்கை அவங்களே மெயின்டைன் பண்ணணும். கான்ட்ராக்டுக்காரன்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, அந்த ஒப்பந்தப்படி கான்ட்ராக்டுக்காரன் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்கிட்டயே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். நீ மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்ட்டு சார்பா அவங்க காரெல்லாம் கொண்டாந்து நிறுத்துறாங்க உள்ள. ஒய்எஸ்ஆர் லேண்டு, நீர்நிலை புறம்போக்கு லேண்டில் இவ்வளோ தில்லாலங்கடியும் நடக்குது. இந்த சிஎம்டியை என்ன பண்ணுறான்? சாதாரண ஒருத்தன் வீடு கட்ட போனால் பட்டாக்குதா, எஃப்எம்பிக்குதா, டாக்குமெண்ட்டுக்கு தான் கேட்குற கம்யூனிட்டி சிஎம்டி செக்ரட்டரி, சிஎம்டி ஆளுங்கள்லாம் அப்பாவி மக்களை தான் மிரட்டுறான். இந்த கோலத்தூரில் ஒன்று பண்ணாங்க பாரு, 2320 பிளாட்டு கோயில் நிலத்திலேயே கட்டி வித்துட்டு போகலாம். அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல. ரொம்ப கட்டெல்லாம் கட்டி வைக்கலாம், கண்ணுக்கு தெரியல. வாட்டர் சோர்ஸ் லேண்டு, நீர்நிலை புறம்போக்கு எஃப்எம்பியில் ரெவன்யூ ரெக்கார்டில், அதில் நீ கிஃப்ட் டீடுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது ஒரு 420, ஒரு கிரிமினல் அஃபென்ஸு. நீர்நிலை புறம்போக்கு கிஃப்ட் டீடு கொடுக்குற அதிகாரம் எவனுக்குமே கிடையாது. சுடுகாட்டையும் எவனுமே கிஃப்ட் டீடு கொடுக்க முடியாது. அதில் இவங்க 17 கோடி ரூபாய் செலவு பண்ணி பார்க்கு பண்ணி என்எஸ் சாமிநாதன் பார்க்கு பேரை திறந்து அதே ராமச்சந்திரா நிறுவனத்துக்கு கேட்டெல்லாம் வச்சு பப்ளிக் வழியாக கேட்டை டைமானா போட்டுருவாங்க. அவங்க சைடில் இருக்கிற கேட்டில் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், காரெல்லாம் நிறுத்துறாங்க. இதை ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்னு ஒரு பேப்பர் வருதான். சிஎம்டிஏலேருந்து மண்டலம் 11 ஆணையருக்கு அந்த பார்க்கை எடுத்துக்குங்க
அப்படின்னு தபால் வந்துடுச்சான். தபால் வந்து எடுக்க வேண்டியது தானே. இப்போ அதை பற்றி அவங்ககிட்ட விசாரிச்சா, மாநகராட்சி அதிகாரிகிட்ட விசாரிச்சா, டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர் வந்து முறையாக எங்களுக்கு கொடுக்கணும், முறையாக எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும், எடுத்துக்கணும்னு லெட்ரு வந்துடுச்சு, ஆனால் எங்களுக்கு முறையாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அப்போ தான் நாங்கள் எடுப்போம், அப்போ தான் நாங்கள் ஆளுங்களை போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 2-3 நாளில் தேர்தல் தேதி அறிவிக்க போகுது. இன்னொரு 3 மாதம் அப்படியே ராமச்சந்திரக்காரன் ஓட்டுவான். இதில் அதிகாரிகள் ஃப்ராட் பண்ணுறாங்களா, அரசியல்வாதிகள் ஃப்ராட் பண்ணுறாங்களா, அரசியல்வாதியா அதிகாரிகளா? பட்டிமன்றத்தில் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி என்ற தலைப்பில் தான் இப்போ விவாதத்தை நடத்த ஆரம்பிக்கணும். இன்னும் 3 நாளுக்குள்ள அந்த காலேஜ் அந்த சப்ஜெக்ட் பர்டிகுலர் இடத்த எடுக்கல, உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலான்னு ஏற்கனவே கேஸ் நடத்தின்னு இருக்கிறதுனால இப்போ கேஸ் ஃபைல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கேஸ் ஃபைல் பண்ணால் எவெல்லாம் மாட்டுவான்னு தெரியுமா? வாட்டர் சோர்ஸ் லேண்டில் சிஎம்டி எப்படி கிஃப்டீடு வாங்குச்சு, அந்த கிஃப்டீடு வாங்கின வாட்டர் சோர்ஸ் லேண்டில் எப்படி கிராண்டு கொடுத்தேன், 2 எப்படி அந்த இடத்துல 17 கோடி ரூபாய்க்கு திட்டத்தை தீட்டி என்எஸ் சாமிநாதன் பார்க்க தரது அதே ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொடுத்தேன். மெயின்டைன் பண்ணுறது வந்து ராமச்சந்திராவுக்கு அஃபிஷியலாக கொடுக்கல. அந்த எடுத்த கான்ட்ராக்டுக்காரன் 6 மாதம் மெயின்டைன் பண்ணணும்னா அவன் எடுத்தா அப்படியே ராமச்சந்திரா கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நாள கட்ட ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர்னு சொல்லி பனிப்போர் நடக்குது. கார்பரேஷன் எடுக்கிறதா எடுக்க மண்டலம் 11க்கும் மண்டலம் 11 வார்டு எண் 150. இதில் நான் அரசியல் பின்புலத்தை பற்றி சொல்ல விரும்பலை. அதிகாரிங்க ஏன் எடுக்கலை, அதிகாரிகளுக்கு யார் நெருக்கடி கொடுக்குறது, அவங்களும் நாளைக்கு நீதிமன்றத்தில் வழக்கில் பார்ட்டியாக சேர்க்கிறேன். மண்டலம் 11 உதவி ஆணையர், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் எல்லாரையும் பார்ட்டியாக போட்டு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறேன். ரிட்டில் வந்து சொல்லட்டும், சிஎம்டி மெம்பர் செக்ரட்டரியாகவும் ஃபைல் பண்ணுறேன், ரெவன்யூ செக்ரட்டரியும் ஃபைல் பண்ணுறேன், வந்து அந்த கோர்ட்டில் வந்து பதில் சொல்லட்டும். இதுக்கு மேலே எடுக்க தவறினா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என பொதுமக்களுடைய குமரலாக உள்ளது. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.